ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அரிசியும் பருப்பும் வச்சு ஒரு சுவையான மோதகம் செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு மாவு பச்சரிசியை கடாயில் போட்டு சிறு தீயில வச்சு கைவிடாமல் ஒரு 5-10 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்த முடியாமல் ஆற வச்சுட்டு அதில் பாதி அளவு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை அதே மாதிரி கைவிடாமல் சிறு தீயில வச்சு வறுத்து கொஞ்சம் கலர் மாறவும் இதையும் ஆற வச்சுடுங்க. ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரவை மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது 300 கிராம் அளவுக்கு பாகு வெல்லத்தை நான் கடாயில் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடிக்கணத்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு முந்திரி பருப்பு கிட்டத்தட்ட 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி போட்டிருக்கேன். அதை நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது நான் தேங்காய் பூ ஒரு கை அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நல்லா இதோட சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பூவை நல்லா வறுக்கும் போது நம்மளுக்கு கொழக்கட்டை சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ அதே பாத்திரத்தில் அந்த மீதம் இருக்கிற நெய்யில் நாம் ரவை மாதிரி திரித்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு மேலும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வறுக்கிறேன். இது கலர் மாதிரி இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போது இதை வேக வைக்க போகிறோம். ஸோ நான் ஒரு 3 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா மாவு ரொம்ப குழஞ்சிரும். ஏற்கனவே ரவையாக இருக்கிறனால சீக்கிரமும் அரிசி பருப்பு வெந்து வந்துடும். பாருங்கள், மூடி வச்சும் வேக வைக்கலாம், இல்லை ஒரு விசில் விட்டும் நீங்கள் வேக வைக்கலாம் குக்கரில் போட்டு. இப்போது நம்ம இந்த பாகை வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். நீங்கள் கிளற நல்லா இறுகி வந்துடும். இதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நீர்த்து தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவை கூட இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு மாவு கெட்டியாக வந்துடும். இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் தேங்காவையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் ஆரமும் நம்மளுக்கு இப்போ இருக்கிற பதத்தை காட்டிலும் நல்லா இறுகி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கொழக்கட்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே நெய் தடவிட்டு இந்த மாவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா அதை அழகாக பிரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு டிசைனாகவும் கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.